ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம பண்ணைக்கு புதுசாக 2 வான்கோழி குஞ்சுக்கு பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே இருந்த கோழி எங்கேயும் கேட்பீங்க, அது பார்த்தோன்னா பெருசாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா சோளம் போட்டிருந்தப்போ ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா கொத்தி கொத்தி சாப்பிட்டுருந்துச்சிங்களா. ஸோ அதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுனா அதை விற்றுட்டோம். ஸோ இந்த வான்கோழி பார்த்தீங்கன்னா இது 500 ரூபா. ஒன்று பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிக்கேன், 2 பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இதுக்கும் கீழே கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ இதெல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதவே வாங்கிட்டேன். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வான்கோழியாக வேணும் இந்த சைஸில். ஸோ இந்த சைஸில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கீரி பார்த்தீங்கன்னா பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். இல்லைன்னா ரொம்ப சின்னதாக வாங்கினு வச்சுங்க, கீரி இல்லைனா காக்கா பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடும். ஸோ மெயினாக இந்த வான்கோழி வாங்கினதே பார்த்தீங்கன்னா இந்த கீரி பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இது வாங்கணும். ஏன்னா இது இப்படி பெருசாகி கொஞ்சம் பெருசாகி சுற்றிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதை பார்த்தா பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமான உருவம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீரி பார்த்தீங்கன்னா உள்ளே வராது, தோட்டத்துக்குள்ளே வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீரி எப்போவுமே சின்ன உயிரினங்கள், சின்ன கோழி குஞ்சுக, சின்ன கோழி அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிடிக்கும். பெருசாக கோழிக்கிட்ட பார்த்தோன்னா இது வராது, இந்த வான்கோழி மாதிரி இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்தால் அதுக்கு இது கொத்தி அடிபட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது பயந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கீரி பெரிய கோழிக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே சண்டைக்கு வராது. ஸோ இதுக்கும் கீழே பார்த்தோன்னா கோழி இருந்துச்சு, இதே மாதிரி வான்கோழி சின்னது, இதோட பாதி சைஸுக்கு சின்னதாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 4 பார்த்தோன்னா 1200 பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ நமக்கு பெருசு தான் வேணும்னு வாங்கிட்டோம். இது எங்கே வாங்கினது பார்த்தோன்னா நம்ம மூணாம்பள்ளி சந்தைக்கும் பார்த்தீங்களா, ஈரோடு மாவட்டத்தில் மூணாம்பள்ளி சந்தை ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஸோ அங்கே பார்த்தோன்னா இந்த பெரிய பெரிய சேவல், கோழி, இப்போ சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகள், வான்கோழி, வாத்து இது மாதிரி பார்த்தோன்னா எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம இது வேணால் வாங்கிக்கலாம். சின்ன கோழிலேருந்து பெரிய கோழி வரைக்கும் எல்லா விதமான கோழியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ எனக்கு வான்கோழி இது மாதிரி ஏதாவது வேணுன்னா பார்த்தோன்னா அங்கே தான் நான் போய் வாங்குவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நான் போய் பார்த்தோன்னா காலையிலே போய் பார்த்தோன்னா டக்குன்னு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தோன்னா வெளியே விட்டால் பார்த்தோன்னா நம்ம வெள்ளைக்கோழி ஒன்று இருக்குது, அதாவது நம்ம கலர் கோழி தங்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொத்திடுது, அதை பிடிச்சி கொத்துன்னு கொத்துது. அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கட்டும், 2 பழகிற வரைக்கும் உள்ளே இருக்கட்டும்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலை தெரியுதான்னு நினைக்கிறேன் கேமராவில், இங்கிட்டு இந்த வலை. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தீனி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தண்ணி இருக்குது, அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு மாதம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருந்துட்டு 2 பழகிடுச்சுன்னா, இந்த கோழியும் நம்ம கலர் கோழியும் பழகிடுச்சுன்னா அப்புறம் வெளியே விட்டுற வேண்டியதான். பாருங்க, இது எப்போ தான் வெளியே வரும், எப்போ தான் பிடிச்சி கொத்துலான்ட்டு பார்த்தீங்கன்னா வருங்க, இங்கேயே நின்றுட்டுருக்கு, தூங்குற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு நடிச்சிட்டு இருக்குது வருங்க. ஆள் இல்லைன்னு வச்சுங்க, பிடிச்சி கொத்தியே வீசிடும். ஆனால் நம்ம கலர் கோழிக்கு தெரியாது, இந்த கோழி பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வளரணும். வான்கோழி பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழின்னா பார்த்தீங்கன்னா 8 கிலோவுக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளரும். 8 கிலோ 9 10 கிலோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளரும். பெண் வான்கோழி பார்த்தீங்கன்னா 5 கிலோ 4 கிலோ 6 கிலோ அந்த சம்திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கிறோம் அந்த வெயிட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா கூடிரும். நாங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு 8 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வான்கோழி ஒன்று வச்சுருந்தோம், அதை விற்றுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் வான்கோழி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 கிலோ அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதை விற்றுட்டோம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோளம்லாம் உணிந்து பார்த்தீங்களா விதை, அதை பார்த்தீங்கன்னா பறிச்சு சாப்பிட்ருது. ஸோ அதனால் எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ வாங்கிக்கிறது 2மே பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழிகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழி தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கீரி வந்துச்சுன்னு வச்சுங்க, சண்டைக்கு போகும். இப்போ புதுசாக தோட்டத்துக்குள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போய் கொத்த போகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் யார் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்காங்க, யார் எவ்வளோ நம்ம பழகிட்டு இருக்கிறோம் எல்லாமே அது கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, ரெகுலராக வரவங்க, அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டு நாய், கோழி, மாடு, ஆடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் கண்டுபிடிச்சி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கும். புதுசாக யாராச்சும் உள்ளே வந்தால் வச்சுங்க, துரத்தி பார்த்தீங்கன்னா கொத்தும். இது கோழிக்கு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி நகமெல்லாம் இருக்காது, அது வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும் நகலில். ஒரு கீடு கிடிச்சுன்னு வச்சுங்க, நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டு ரத்தம் அப்படியே ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. பார்க்குற பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கும், துரத்த ஆரம்பிச்சு வச்சுங்க அப்புறம் அவ்வளோதான், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கொத்தி அவ்வளோதான் முடிச்சே விட்டுரும். ஏன்னா போன தடவை நம்ம வான்கோழி வச்சுருந்தோம், நம்ம தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்ன பசங்களாம் வருவாங்க, அந்த சைக்கிள் பக்கத்தில் ஒரு சைட் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டு. ஸோ இங்கே பார்த்தோன்னே வைத்துங்க குடுக்குடுன்னு ஓடி போய் பார்த்தீங்கன்னா துரத்து விடும். ஸோ எல்லோரும் பார்த்தா பயந்துட்டு அங்கேயும் இங்கேயும் கீழே விழுந்தெல்லாம் ஓடுவாங்க. அதுலேருந்து பார்த்தா நம்ம
தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வரமாட்டாங்க. இந்த மாட்டை பார்க்க ஆட்டை பார்க்கன்னு யாருமே வரமாட்டாங்க. அதுபோல் நம்ம சாணி எடுக்கிறது இது பார்த்தீங்கன்னா யாரும் வரதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் பார்த்தா ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேலி கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அங்கே வேலி ஓடுறதுக்கு இன்னும் போடலைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா யார் சாணி மாட்டில் பார்த்தீங்கன்னா சாணி எடுக்கிற வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாதிரி சாணி இது வேணால் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ கோழி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பயந்துகிட்டே வருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழி பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போய் கொத்தும். ஸோ இப்போ கோழி போனதுங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக தைரியமாக வந்து எடுத்துடுறாங்க. ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழி பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. பாருங்கள் நம்ம கலர் கோழி பாருங்கள் உள்ளே போய் எப்படி தான் கொத்தலாமேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ போன தடவை நான் கோழி விற்ற சொல்ல பார்த்தீங்களா, போன தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஒரு சேவல் ஒரு வான்கோழி, அதாவது ஒரு பெரிய ஒரு சேவல் ஒரு ஆண் வான்கோழி ஒரு பெண் வான்கோழி ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 3000 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விற்றுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய்க்கு 2000 ரூபா பார்த்தா நமக்கு லாபம். தீன் செலவு எதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு கொடுக்கல. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. பூச்சி புழு தவிடு மாட்டு தீவனம் மாட்டுக்கு போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விழுகும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கு. எந்த தீன் செலவும் நமக்கு இல்லை. ஸோ இந்த வான்கோழியோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அவ்வளோதான். அந்தளவுக்கு பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை. ஸோ இதை விற்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோக்கு வாங்கிக்குவாங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. நம்ம கோழி குஞ்சாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் சொல்லுவாங்க. 500 ரூபா அந்த ரேட்டு அது மாதிரி தான் சொல்லுவாங்க. பெருசானதுக்கப்புறம் நம்ம விற்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ 8 கிலோ வரைக்கும் வளர்கிற கோழி பார்த்தீங்கன்னா 350 ரூபா போட்டாவே இன்றைக்கி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நம்ம கலர் கோழி விற்கிறோம் பார்த்தீங்களா, இவனும் அதே விலைக்கு எடுத்துக்குவாங்க 350 ரூபா. இது வந்து நாட்டுக்கோழியும் இல்லை போட்டா கோழியும் இல்லை. இது வந்து கலர் கோழி குஞ்சு. அது ஏதோ பிராய்லர் கோழி கிராஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா காவல் காக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு 30 கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கிறோம். ஸோ அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப நாளாக போடுறப்போன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து சேலில். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வீடியோ போட்டுறேன்.